பாடி நாள்தோறும் போற்றுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பெயர் சொல்லி என்னை அழைத்தீர், பெரிய ஜாதியாக மாற்றினீர். பெயர் சொல்லி என்னை அழைத்தீர், பெரிய ஜாதியாக மாற்றினீர். போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தீர், உம் புகழ் சொல்லிடுவே. போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தீர், உம் புகழ் சொல்லிடுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாயை போல் என்னை காத்தீ, தந்தையை போல என்னை நடத்தினீ. தாயை போல் என்னை காத்தீ, தந்தையை போல என்னை நடத்தினீ. எத்தனை நாவுகளால் உம் புகழ் பாடினாலும் உம் கிருபை கீடாகுமா? எத்தனை நாவுகளால் உம் புகழ் பாடினாலும் உம் கிருபை கீடாகுமா? நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பயத்தை என்னின்று நீக்கி தைரியசாலியாக மாற்றினீ. பயத்தை என்னின்று நீக்கி தைரியசாலியாக மாற்றினீ. பாதையை பாதுகாத்தி உம் புகழ் பாடச் செய்தி எப்படி நன்றி சொல்வேன்? பாதையை பாதுகாத்தீர் உம் புகழ் பாட செய்தீர் எப்படி நன்றி சொல்வே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற நண்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்கப்படுற செய்திக்காக சமத்தினை பார்க்கிறேன், என்னை மறைத்து வெளிப்படும் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். துதிகனமையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மாதா நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு கடவுளை
கேள்வி கேட்காதே. டோன்ட் கொஸ்டின் காட். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். நான் ஸ்ட்ரீம் இன் த டெசர்ட், பாலைவனத்து நீரோடு என்ற ஒரு புக்கை படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரர்களினதை படித்தேன். ஸ்காட்லாந்திலிருந்து பார்வை இல்லாத ஒரு ஊழியக்காரர் அவர் கேட்கிற ஆண்டவரிடம், ஆண்டவரே, நீர் கொடுத்த பூக்களுக்காக தானே நான் உண்மை துதித்தேன், உமக்கு நன்றி கூறினேன், ஆனால் அதில் உள்ள முட்களுக்காக நான் உமக்கு நான் நன்றி சொல்லவில்லையே. ஆண்டவரே, எனக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தையும் என்னை கொடுத்த எல்லா அந்த முட்கள் கஷ்டங்களுக்கும் அதனுடைய மகத்துவத்தையும் பற்றி எனக்கு உபதேசம் என்று சொல்லி கேட்டாராம் ஆண்டவரிடம். பாருங்கள், நமக்கு பிரச்சனை பாடலில் வரும்போது என்றைக்காவது ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த பிரச்சனைகளுக்காக துன்பங்களுக்காக நான் நம்மை துதிக்கிறேன் என்று அதிகமாக நாம் ஜெபிக்கவே மாட்டோம், ஆண்டவர் நன்றி கூற மாட்டோம். ஏன் ஆண்டவரே, யோபு கேட்டது போல தான் ஆண்டவரை கேள்வி கேட்போம். நான் எதிலே குறை வைத்திருக்கிறேன், எனக்கு ஏன் எப்படியெல்லாம் கஷ்டங்கள் பாடுகள் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் கேள்வி கேட்போம். யோபு சத்தத்தை தான் பார்க்க போகிறோம். 38வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் நாம் அதை முக்கியமாக பார்க்க போகின்ற வசனங்கள். யோபு பற்றி, யோபு சரித்திரத்தை பற்றி எல்லோருக்குமே நன்றாக தெரியும். எப்பொழுதுமே அவர் இப்படி சொல்லும்போது, யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும் அவர் உத்தமனாக இருந்தார், தன்னுடைய உத்தமத்தில் இருந்து அவர் விலகவில்லை. ஆண்டவரை குறை குரல் என்று நான் பொதுவாக சொல்லுவோம், ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவரே அவரை கொடுத்து சாட்சி சொன்னார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுருமான யோபுவை போல உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவரை கொடுத்து சாட்சி சொன்னார். ஆனால் சாத்தான் அவனுக்கு அது பிடிக்கவில்லை. எல்லாவற்றையும் கொடுத்துருக்க காரணத்தினால் தானே அவன் மறுதலியாமல் இருக்கிறான் என்று அவர் சொன்ன உடனே, உன் கையில் கொடுக்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், என்னை பறித்தாலும் அவன் என்னை மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி அவனோட கருத்து சொன்ன உடனே அவர் நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு பெரிய செல்வ சீமானாக இருந்தார். அந்த நாட்களிலே 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும், அநேகமான ஒட்டகங்கள், ஆடுகள், இன்னும் வேலைக்காரிகள், எல்லாம் பயங்கர நல்ல வேலைக்காரிகள், அப்படி நல்ல செல்வ சீமானாக எல்லாவற்றையும் நல்ல ஆசிரிக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் சாத்தான் ஆண்டோட பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு இவருக்கு எல்லாவற்றையும் ஒன்றாக எடுக்கும்போது ஒரே நாளிலே எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக இழந்தார். மனைவி தவிர அவருடைய 7 குமாரர்களும் அந்த 3 குமார்த்திலும் கூட ஒரு நாள் அவர்கள் சகோதரன் வீட்டிலே இவர்கள் எல்லோருமாக இருந்து குடித்து சந்தோஷமாக திராட்சரசம் அறிந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய காற்று வந்து இருந்த அந்த அறையை இடித்து அத்தனை பிள்ளைகளுமே இறந்து போனார். இப்படி எல்லாவற்றையும் அவர் இழந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரையிலும் பற்களால் நிறைந்திருந்து அவர் சுரண்டி கொண்டு இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். அதை அவருடைய நண்பர்கள் கேள்விப்பட்டு அவரை பார்க்க வருகிறார்கள், ஒரு ஆறுதல் சொல்லலாமே என்று சொல்லி தூரத்திலிருந்து பார்த்த உடனே, இருந்த கோலத்தை பார்த்த உடனே அவர்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போய்விட்டது. அவர்கள் பக்கத்திலே வந்து அமைதியாக இருந்தார்கள். தங்களுடைய வசங்களை கிழித்து கொண்டு புழுதியை வாரி தலையிலே போட்டுக்கொண்டு ஒரு வாரம் எந்த ஒரு காரியத்தையும் பேசவே இல்லை, அப்படியே இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அது மனைவி கூட சொல்கிறாள், இவ்வளவு இன்னுமா நீர் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவி சொல்கிறாள். ஆனால் அவர் சொன்ன காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் நன்மையானவர்களும் அனுபவித்த நாம் தீமை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன யோபுதான். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது சொன்னால், அந்த ஒரு வாரம் அமைதியாக இருந்த நண்பர்கள் பிறகு ஒன்றாக இவரை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். நிச்சயமாக ஆண்டவருக்கு நல்லவெல்லாம் நடந்திருந்தால் இப்படி பிரச்சனை வராது, நீர் அல்லது உங்கள் பிள்ளைகள் யாராவது பாவத்தை செய்திருப்பார்கள், அதனால தான் நமக்கு இந்த நிலை வந்தது, கர்த்தர் ஒரு நாள் நீதிமானை சோதிக்க மாட்டார் என்று சொல்லி அவருடைய குற்றங்களே எடுத்து சொல்ல, அவர் நல்லவர் கிடையாது, நீதிமான் கிடையாது என்று சொல்லி எல்லா நண்பர்களையும் மாறி 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 அவரிடம் பேச ஆரம்பித்தார்கள். அதை பேச ஆரம்பித்த உடனே இவரும் அவர் சொன்னதற்கு அவர் தன்னை நீதிமானாக அவர் காண்பிக்கிறார். அப்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது. 32வது அதிகாரத்தில் வரும்போது இவருடைய மூன்று நண்பர்கள் யாருன்னு சொன்னால் பெல்தாத், எலிப்பாஸ், சோப்பார். இந்த 3 பேர் தான் மாறி மாறி இவரை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் நிச்சயமாக நல்லவர்களை தண்டிக்கவே மாட்டார், ஒருவேளை நீர் மட்டுமல்ல உன்னுடைய மூதாதையர்களை கேட்டு பாரும், வேறு ஏதாவது யாரோ பண்ணியிருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி அதிகமாக சொல்லும்போது இவருக்கு ரொம்ப வேதனை. நான் யாருக்காவது துன்பத்தை கொடுத்தது உண்டா, நான் நீதிமான் சொல்லி அவரிடம் சொல்லி காண்கிறார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் இன்னொரு நண்பர் எலிஹு என்று சொல்லக்கூடிய அவர் தான் நாம் பார்த்தோம். 38வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே வருகிறார். அவர் சொல்கிறார், அவர் இல்லை, இவர் இந்த நண்பர்கள் எல்லாரை விடவும் இவர் வயதில் குறைந்தவர். அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ நேரமும்
நான் பொறுமையாக இருந்தேன். நீங்களெல்லாம் வயதில் மூத்தவர்கள் நல்ல முறையிலே அவனுக்கு யோபுக்கு நீங்கள் நல்ல ஒரு அட்வைஸ் சொல்வீர்கள் என்று சொல்லி அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அவர் சொன்ன காரியமெல்லாம் தவறானது. அது மட்டுமல்ல, யோபுவை பார்த்து கூட எலிகூ சொல்கிறார், நீர் உன்னை நீதிமான் என்று நீ சொல்வதற்கு சொல்லக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய கேள்வி கேட்பதற்கு உமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி எலிகூ ஆண்டவராகிய கர்த்தர் அதுக்கு பிறகு யோபிடம் பேச போகிறார். 2 பெருங்காட்டிலேருந்து 2 முறை பேசுகிறார். அதுக்கு முன்பு நம்ம கூட பல நேரங்களில் பல சூழ்நிலையில் நாம் இப்படியாக பேசிக்கொண்டு இருக்கும்போது யாரையாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் நமக்கு அனுப்புவார், அனுப்பி சில அறிவுரை சொல்ல அனுப்புவார் நம்ம கூறும்படியாக. ஏனென்றால் அந்த ஒரு துன்பத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் என்ன பேசும் என்று சில நேரங்கள் நமக்கு தெரியாது. ஆண்டவரை குறை கூறுவோம். ஏன்னா மக்கள் எல்லாம் நம்மை பற்றி இவர்கள் நிச்சயமாக ஏதாவது செய்திருப்பார்கள், அல்ல இவர் மூதாதைகள் பிள்ளைகள் இதே போல் எப்படியா யோபினுடைய நண்பர்கள் சொன்னார்களோ அதுபோல் நம்மையும் பார்த்து கூட பல பிரச்சனைகள், பாடுகள், இழப்புகள், அது ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக நீதிமானை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி ஏதோ நடந்திருக்கும் என்று பேசுவார்கள். ஆனால் இவன் எலிகூ கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த நேரங்களில் கூட யாராவது ஆண்டவர் உண்மையான ஒரு ஊழியக்காரனி அல்லது நல்ல ஒரு ஞானமாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தேவன் அனுப்புவார். அனுப்பி அவள் எடுத்து சொல்வார்கள், நாம் எதிலே நாம் பெரியவர்கள், ஆண்டவரை குறை கூறுவதற்கு, அவருடைய கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டோடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்லத்தக்கதாக யாராவது ஆண்டவர் அனுப்புவார். அதுபோலத்தான் இந்த 4வது நண்பரான எலிகூ இங்கே வருகிறார். வந்து யோபிடம் பேசலாம், நீ தவறான ஒரு காரியம், நான் அந்த நண்பர்களையும் கடிந்து கொள்கிறார். நீங்கள் எல்லாம் நல்ல ஞானமாக, நீங்கள் வயதிலே மூத்தவர்களால் நல்ல ஞானமாக நீங்கள் அவளுக்கு பதில் கூறுவேன் என்று நான் நினைத்தேன். நான் பொறுமையாக காத்திருந்தேன் என்று சொல்லி எலிகூ பேசுகிறார். அவர் பேசும்போது அவர் பேசி முடித்து விட்டார். முடித்த பிறகு ஆண்டவரே கர்த்தர் யோபிடம் பெருங்காட்டிலிருந்து 2 முறை அவர் பேசுகிறார். அவர் என்ன சொன்னால், என்னுடைய மகிமையை நீ அறிவாயோ? ஏனென்றால் ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லா இடத்திலும் இருக்கின்றவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவருடைய நீதித்துறை நாம் நினைக்கிறது போல கிடையாது. அவருக்கு தெரியும் எங்கே என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் தான் அவர் செய்கிறவர். அவரிடம் அவர் அந்த அதிகாரம் 38 அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவர் எல்லா ஜீவராசிகள் முதல்ல அவர் என்ன சொன்னார், வானத்தை பற்றி பேசுகிறார், வானத்திற்கு மேலே உள்ள காரியங்களை பேசுகிறார், சமுத்திரத்தை பற்றி பேசுகிறார், பூமியை பற்றி பேசுகிறார், உள்ள எல்லா விலங்குகளையும் பற்றியும் பறவைகளை பற்றியும் எல்லாவற்றையும் சொல்கிறார். இவள் எல்லாம் யார் படைத்தது? சிங்கங்களுக்கு சாப்பாடு ஒரு பசியாக இருந்தால் நீ ஆகாரம் கொடுக்க முடியுமோ? காகத்துக்கு நீ ஆகாரம் கொடுக்க முடியுமோ? இன்னும் பார்த்தால் தீக்கோழி, ஒவ்வொரு பறவைகளுக்கு ஒரு விலங்குனுக்கு வித்தியாசமான ஞானத்தை அன்று கொடுத்திருக்கிறார். தீக்கோழி பற்றி எல்லோருக்கும் தெரியும். அது என்ன செய்யும்? முட்டையை போட்டு அதை மண்ணிலே தோண்டி மூடி வைத்துவிடும். இந்த முட்டை அந்த வழியாக யாராவது நடந்து போனால் நம்முடைய குஞ்சுக்கு ஆபத்து என்று நினைக்காதபடி அந்த ஒரு ஞானம் அது கிடையாது. ஆனால் நல்ல வேகமாக அது ஓடும். இந்த இடத்துல அதுக்கு ஒரு ஞான குறை உண்டு. இன்னும் கூட காட்டிலே டெலிவரி ஆகக்கூடிய பிரசவிக்கூடிய மான்களை பற்றி சொல்கிறார். அதுகளும் அப்படியே டெலிவரி அங்கே ஆகிறது, காட்டிலே ஆகிறது. அந்த குட்டியில் வளர்ந்த பிறகு எங்கே போகிறது தெரியாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்தவர் யார்? முன்னால் அதை எல்லாம் பார்க்க முடியுமா, உன்னால் செய்ய முடியுமா ஏதாவது என்று சொல்லி பெருங்காட்டிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் யோபியிடம் ஒன்றாக அவர் பேசுகிறார். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், குதிரைக்கு ஏன் குதிரை அவ்வளோ ஒரு வீரியமானது. யுத்த களத்தின் சத்தத்தை கேட்டால் அப்படியே ஓடும். அது எதற்கும் பயப்படவே செய்யாது. ஆனால் கழுதைக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ குதிரைக்கு அந்த விதமான ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி வரிசையாக ராசிகளை பற்றிலாம், ஜீவராசிகளை பற்றிலாம் ஆண்டவரை கர்த்தர் யோபுக்கு பேசுகிறார். அது மட்டுமல்ல, மழையை பற்றி பேசுகிறார். மழை வருகிறது. மழை எங்கிருந்து வருகிறது? அது மட்டுமல்ல, எல்லா இடத்துல மழையை பற்றி நாம் பேசணும் என்று சொன்னால், மழை வராமல் இருந்தால் ஆண்டவருடைய கோபம் வந்து மக்களுடைய பாவம் அதிகமான ஒரு காரணத்தில் அங்கே மழை பெய்யவில்லை என்று சொல்லுவோம். மழை அதிகமாக பெய்தால் நாம் ஏதோ ஆசீர்வாதம் என்று, மழை இல்லை என்று சொன்னால் பாவத்தின் ஒரு சம்பளம் என்று, பாவத்தினுடைய தண்டனை என்று நாம் சொல்லுவோம். அங்கேயும் ஆண்டவரை கர்த்தர் பேசுகிறார். ஒன்றுமே இல்லாத இடத்துலையும் மழை பெய்கிறது, ஜனங்கள் இருக்கிற இடத்துலையும் மழை பெய்கிறது. ஏன் ஒன்றுமே எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இதற்காக மழை பெய்ய வேண்டும்? உனக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் உள்ள காரியங்கள் எல்லாம் சரின்னு சொல்லாது. என்னிடம் யாருமே கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் அறிந்திருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு காரியம். நமக்கு தெரிந்த ஞானம் என்ன? ஒரு குழந்தையை சமுத்திரத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பக்கெட்லேயோ ஒரு கப்பிலையோ ஒரு மக்கிலையோ தண்ணீரை எடுத்து வெளியே விட்டு இதுதான் சமுத்திரம் என்று சொல்லுவது தான் நமக்கு உலகத்தை பற்றி உள்ள ஞானம், ஆண்டுடைய படைப்புகளை பற்றி ஞானம் நமக்கு அவ்வளோதான் தெரியும். அதான் யோபுவுக்கு அதெல்லாம் தெரியவில்லை. அவர் பார்த்தது தன்னுடைய நீதியை பற்றியும் தன்னுடைய நற்குணங்களை பற்றியும் தான் செய்த நல்ல காரியங்களை பற்றி தான் அவர் பேசி நிரபராதி என்று சொல்வதற்கு அந்த நண்பர்களிடம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே தான் எலி கொஞ்சம் ஆண்டவராய் கர்த்தரும் முதலிலே பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம்
யோபுக்கு சொல்கிறார், இதெல்லாம் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எதையாவது இயற்கையில் என்னுடைய படைப்புகளை ஏதாவது செய்ய முடியுமா? உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ பேசுது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு 2வது முறையும் அவர் பேசுகிறார். அவனுடைய கர்த்தர் திரும்பவும் யோபுவோட பேசுகிறார். 40வது அதிகாரத்திலே கர்த்தர் பெருங்காட்டிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் என்று பார்க்கிறோம். 6வது வசனம். அவன் அப்பொழுதே உணர்ந்து விட்டார் யோபு. 4வது வசனத்திலே, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார் அமைதியாக. எந்த ஒரு மாறுத்தரவும் பேசவில்லை. அவனோட கர்த்தராகிய தேவன் பேசுவதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அப்படியே இருந்துக்கிட்டு சொல்கிறார். எல்லாவற்றையும் உணர்ந்து பார்த்தா சரிதானே, என்ன ஞானம் நமக்கு இருக்கிறது, நான் பெரிய பரிசுத்தவான் அல்லது நான் நன்மை செய்தவன் தானே என்று சொல்வதற்கு, நீதிமானை சொல்வதற்கு என்ன இருக்கிறது, இதெல்லாம் தெரியாமல் நான் பேசினேன்னு சொல்லி என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன்னு சொல்கிறார். இந்த பெருங்காட்டில் 2ஆம் முறை அவர் பேசும்போது என்ன சொன்னால் 2 முக்கியமான 2 ஜீவராசிகளை பற்றி அவர் சொல்கிறார். ஒன்று பிகமோத் என்று சொல்லக்கூடியது. இது நீர் யானை போல, இதை மாதிரி பெரிய வீரம் உள்ளது கிடையாது, நீர் யானை போல இருக்கும். இதை யாருமே கட்ட முடியாது. ஒன்று மூக்கிலே இதை கயிறை கொடுத்து அதை இழுத்து ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. 40வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்த்தோம்னு சொன்னால், இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது, யோர்தான் நதி அத்தனை தண்ணீர் அதன் முகத்திலே மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு பிகமத்தை பற்றி ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும், அதன் முகத்திலே மோதினாலும் மூக்கணம் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் என்று சொல்லி தன்னுடைய அந்த சோவரினிட்டி பற்றி, தன்னுடைய மகத்துவத்தை பற்றி, வல்லமை பற்றி ஆண்டவராகிய கர்த்தர் யோபிடம் பேசுகிறார். அதுக்கு அடுத்து 41ஆம் அதிகாரத்தில் இன்னொரு ஜீவராசி பற்றி பேசுகிறார். தான் லிவியாத்தான் ஒரு கடலில் வாழக்கூடிய ஒரு மான்ஸ்டர் போல, திமிங்கலத்தை போல உள்ளது. அதுவும் இதே போல தான், நல்ல ஒரு யாருமே அதை பிடிக்க முடியாது. மீனை பிடிக்க நம்ம தூண்டில் போட்ட போல இதை பிடிக்கவே முடியாது, யாருமே இதை பிடிக்க முடியாது. அதனுடைய பற்கள் பயங்கரமானவைகள். அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் 600 புறங்களைப் போல் இருக்கும், வாயிலிருந்து எரிகிற எரிப்பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் என்று சொல்லி அதை பற்றி சொல்கிறார். இப்படியா சொல்லிவிட்டு, பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பந்தமாக இருக்க உண்டு பண்ணப்பட்டது, அது மேட்டுமையானது எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது என்று சொன்னார். இப்படியாக பெரிய பெரிய அவருடைய படைப்பை பற்றி சொல்கிறார். இவ்வளவெல்லாம் படைத்தது யார்? ஒரு மலையை கொன்று யாரால முடியுமா? இவ்வளோ ஒரு மகத்துவத்தை உடையவர் தான் நான் என்று சொல்லி யோபுக்கு தெரியப்படுத்தின பிறகு அவர் என்ன சொல்கிறார்? 42வது அதிகாரத்தில் வரும்போது அவர் அப்பொழுதுதான் பேசுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். அது மட்டுமல்ல, 2வது வருஷத்தில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 42வது அதிகாரம் 1லிருந்து 6வது வருஷம் வரை பார்க்கும்போது அங்கே தான் யோபு உணர்த்தப்படுகிறார். அவர் தன்னை பற்றி அவர் தான் பேசுனதெல்லாம் தவறு என்று, ஆண்டவருடைய கேள்வி கிட்டெல்லாம் தப்பு, அவருடைய மகத்துவத்திற்கும் அவருடைய ஞானத்திற்கும் நீதிக்கும் நல்ல யாருமே நிற்க முடியாது என்பதை அவர் உணர்ந்து பார்த்தார். இங்கேயும் திருப்பியும் சொல்கிறார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று அவர் சொல்கிறார். அடுத்து 4வது வசனத்தில், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். 5வது வசனத்தில், என் காதினால் உண்மையை குறித்து நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்கள் உண்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறார். நாம் எப்பொழுது என்ன சொன்னால், யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த உடனே அவருக்கு எல்லாம் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இரட்டத்தனையாக எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், யோபுடைய நண்பர்களெல்லாம் வந்து ஆரம்பத்திலே யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சூத்திரம் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொன்னார். ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நன்மையானவர்களை பெற்றுக்கொண்டு நாம் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்லி மனைவிடம் சொல்கிறார். ஆனால் அவருக்கு என்று தனியாக நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று தெரிந்தவுடனே அவரும் தான் நீதிமான் என்றும், இந்த இவ்வளோ கஷ்டங்களும் பாடுகளும் வருவதற்கு எனக்கு ஏன், நான் என்ன அவர் தவறு செய்தேன், விதவிலையே நான் கஷ்டப்படுத்தினேன், பிள்ளைகளுக்காக திக்கற்ற பிள்ளைகளை நான் ஏதாவது யாராவது வந்து சாப்பாடு வேண்டும் இல்லை என்று வந்தால் நான் அவர்கள் கொடுக்காமல் இருந்தேன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுகிறார். நான் இந்த ஒரு கஷ்டங்களெல்லாம் ஆண்டவரை கர்த்தர் கொடுப்பதற்கு தேவையே கிடையாது என்று சொல்லி அவர் கேள்வி கேட்கிற மனது இருந்தது. ஆனால் அந்த எலுகு நல்ல ஞானமாக பேசினார். அதற்கு பிறகு ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் இதையெல்லாம் பற்றி அவருடைய படைப்புகளை, அவருடைய மகத்துவத்தையும் பற்றி பேசின உடனே அவர் புரிகிறது,
எனக்கு ஒரு சின்ன அளவு கூட எனக்கு ஞானம் இல்லாமல் நான் இப்படி அலப்பினேனே என்று சொல்லி அவர் உணர்ந்தவராகி அவர் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் தன்னை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்று சொல்லி தன்னை அப்படியே ஆண்டுடைய ஒரு மகத்துவத்தை அவர் அறிந்து கொண்டார். அந்த 6 வருஷத்தில் இப்போ 6 வருஷங்களையும் பார்க்கும்போது முதல்ல என்ன காரியம்னு சொன்னால் ஆண்டவர் அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளவர், ஒரு வல்லமையானவர். அவர் செய்ய நினைத்தது யாராலும் தடைப்படுத்த முடியாது. அவர் செய்கிற காரியத்தை யாராலும் செய்ய முடியாத உலகத்திலே அந்த அளவுக்கு மகிமையான ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிற மகத்துவம் உள்ளவர் என்று அவர் அறிந்து கொண்டார். 2வது, அவர் செய்ததெல்லாம் தப்பு, நான் ஒன்றுமே இந்த அளவுக்கு ஒரு சிறிய ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் பெரிய ரீதியோடன்னு சொன்ன பேசினேன்னே, இப்படி பேசுறது தப்பு என்று சொல்லி அவர் மனசாப்படுகிறார். அப்படியே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னை மனசாப்பட்டு தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படி தன்னை தாழ்த்தி இனிமேல் நான் உண்மை இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டேன், காதலினால் உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளோ தூரம் நீர் எனக்கு எல்லாவற்றையும் விளக்கின பிறகு இவ்வளோ விலங்குகளை பற்றி பறவைகளை பற்றி எந்த தீக்கொழிக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை குறைவாக, குதிரைக்கு அவ்வளோ பலத்தை கொடுத்து இப்படியாக எல்லாவற்றையும் கழுகு உயரத்திலே போய் பறந்து அதற்கு கரெக்டாக கீழே அதுக்கு என்ன கிடைக்கக்கூடிய மீனோ எதுவும் கிடைக்கக்கூடிய அவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி சடார்னு வந்த கண்களுக்கு அவ்வளோ கூர்மையாக அவ்வளோ உயரத்திலே பறந்தாலும் அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றியாக தான் சொல்லும்போது அவர் உணர்ந்து கொண்டார். சரிதானே, நான் இவ்வளோ நாளும் இப்படி நான் அலப்பினேனே, ஆண்டுடைய மகத்துவத்தையும் அவருடைய நீதியும் குறித்து நான் எவ்வளோ மோசமாக பேசினேன்னு சொல்லி தன்னை அப்படியே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து மனசப்பட்டு என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் சாம்பலிலும் இருந்து நாம் எண்ணெய் அருவறுத்து தூளிலும் சாம்பல் இருந்து மனசாப்படுகிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு ஆண்டவர் கர்த்தர் அவருடைய அந்த 3 நண்பர்களையும் பார்த்து என்னுடைய யோபு தாசனாகிய யோபு பேசுவது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அவளை இந்த சர்வாங்க தகன பள்ளிக்காக ஆடுகளை எல்லாம் கொண்டு சொல்லி பள்ளியிட சொல்லி உங்களுக்காக யோபு வேண்டும்போது உங்கள் அவருடைய சிறையிருப்பான் யோபு அவர்களுக்காக ஜெபித்த பிறகு அவருடைய சிறையிருப்பை ஒன்று மாற்றினார். முக்கியமாக நமக்கு பிரச்சனையில் பாடு என்று வரும்போது ஆண்டவரிடம் நம்ம கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான ஒரு தகுதி நமக்கு கிடையாது. அவர் நல்லவர். எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னாலே நிச்சயமாக ஒரு பர்பஸ் இருக்கும். பர்பஸ் இல்லாமல் காரியம் நடக்க செய்யாது. சங்கீதங்கள் புஸ்தகம் 84வது அதிகாரத்திலே 11வது வசனம், தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று ஒரு அங்கே நாம் 84வது சங்கீதம் 11வது வருஷத்திலே படிக்கிறோம். கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வராது என்று கிடையாது. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக நாம் உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார்னு சொல்லி நாம் படிக்கிறோம். பிரபல ஊழியக்காரரான ஜார்ஜ் முல்லர் அவருடைய மனைவி மேரி, அவருக்கு ருமாட்டிக் ஃபீவர் என்ற அந்த நோய் இருந்தது. அவர்கள் இறப்பதற்கு 2 நாட்கள் முன்பதாக இந்த சங்கீதத்தை தான் 84வது சங்கீதத்தை தான் அவர் இரண்டு பேரும் வாசித்திருக்கிறார். வாசித்து விட்டு அவர் இந்த வசனத்தை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று படித்து கொண்டிருக்கும்போதே அந்த மேரி அவருடைய கண்களை பார்த்து, ஆம் மேரி, எவ்வளோ கரெக்டாக இருக்கிறது, எவ்வளோதான் பிரச்சனையில் பாடுண்டு வந்தாலும் ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காமல் இருக்கவே மாட்டார் என்று சொல்லி அவருடைய சொல்லி அவங்க ஜெபித்தார்கள் என்று 2 நாட்கள் கழித்த பிறகு 2 நாட்கள் கழித்து அவர்கள் இறந்து போனார்கள். இறந்த பிறகு அந்த மெமோரியல் சர்வீஸ்லேயே அவர்களுக்கு ஞாபகத்தை அந்த கூட்டத்திலே ஜார்ஜ் முல்லர் பேசின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் இழந்து விட்டேன், மேரி என்னை விட்டு பிரிந்து விட்டால் அவளை பற்றி நான் நினைத்து பார்ப்பதற்கு அநேகமான காரியங்கள் மனதில் வந்து கொண்டு இருக்கிறது, இன்னுமே எனக்கு மறக்காது. ஆனாலும் இந்த ஒரு சூழ்நிலையை கொடுத்த தேவனுடைய கரத்தை நான் முத்தமிட்டு கொண்டே இருப்பேன். அவர் நல்லவர், வல்லவர். அவர் உண்மையாக உத்தமர்களுக்கு நிச்சயமாக உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதரா சொல்லி அவ்வளோ தைரியமாக இந்த கூட்டத்தில் பேசினாராம். நம்மால் பேச முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏதாவது நமக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் தைரியமாக பேச முடியுமா? 4 பேர் நம்ம கண்ணீரை துடைக்க வேண்டும், நம்ம அப்படியே அரவணைக்க வேண்டும், அப்படி தான் நம்ம இருக்கிறோமானால் ஆண்டவர் செய்வதெல்லாமே அவர் செய்கிறது எல்லாவற்றை பின்னால் ஒரு பர்பஸ் உண்டு. என்னை நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஆண்டவரோட நான் நீதிமான், நான் நல்லவன், எல்லாம் நான் ஒழுங்காக அழைத்து போகிறேன், எல்லா காரியங்களும் செய்கிறேன், ஏன் இதற்கு இப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடுமே நம்ம கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான தகுதி நமக்கு கிடையாது. அதை இங்கே பார்க்கிறோம். யோபு இவ்வளோ ஆண்டவரே அவரை கொடுத்து ஒரு சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான யோபை போல யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரை கர்த்தர் அவரை கொடுத்து சாட்சி சொன்னார். ஆனால் அவருக்கு சரியான முறையிலே அவரை ஆறுதல் படுத்தி
அவருடைய மனது நல்ல முறையில் ஆகிறபடி நண்பர்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் அவர்கள் இவரை குற்றப்படுத்த அவரும் தன்னை நீதிமான் என்ற ஒரு காமித்தை நாம் காட்டினதை நாம் பார்க்கிறோம். பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்மை சுற்றி. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கலிஃபோர்னியாவில் நடந்த அந்த காட்டுத்தீ எவ்வளோ எப்பவுமே அங்கே நடக்கக்கூடியதான், அடிக்கடி நடக்கக்கூடியதான். அந்த தடவை நடந்தது எவ்வளோ மோசமான ஒரு காரியம் நமக்கு தெரியும். அதை அணைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய எல்லா வசதியிலும் உள்ள நாடு தான் அமெரிக்கா. ஆனால் அந்த தீயை அவர்களால் அணைக்க முடியாமல் எத்தனை நாட்கள், வாரங்கள் கஷ்டப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் மழை, பெரிய மழை, பாலம், அங்கே ஒரு பெரிய பாலம் இடிந்து விழுந்தது, கட்டடங்கள்லாம் அப்படியே நிலச்சரிவானது. இதையெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்? என்ன நடந்தாலும் ஆண்டவர் அவர் கண்ட்ரோல் தான் இருக்கிறார். நாம் கேட்க முடியுமா ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இப்படி நடந்தது? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து அவர்களை இடம் மாற்றினார்கள், எத்தனையோ பேர் உயிரை இழந்தார்கள், பலர் காயப்பட்டார்கள், எத்தனையோ ஏக்கர் கணக்கான நிலங்கள் இந்த தீயிலே பாதிக்கப்பட்டது. ஏன் அப்படி நடந்தது என்று நாம் ஆண்டவரை கேட்க முடியுமா? மழையினால், பெருவெள்ளத்தால், சுனாமியினால் இன்னும் சேதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எதையும் நாம் ஆண்டோட கேட்பதற்கு தகுதியற்றவர்கள். இன்னும் சொந்த பிள்ளைகள் நினைக்கலாம், ஏன் அதில் இறந்த சின்ன பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார்கள், வயதானவர்கள் என்ன பாவம் செய்தெல்லாம் நான் கேட்கலாம். எதுனாலும் சரி, அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் ஒரு பர்பஸ் இல்லாமல் இருக்காது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீ இவ்வளோ ஒரு மகத்துவமானவர், உம்மிடம் நீதியை கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், நீதி செய்கிறவர், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அதெல்லாம் தாங்கி போகிற ஒரு சக்தியை தாரும். எவ்வளவோ பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், அக்கிரமம் செய்திருக்கிற நெகேமியா அலங்கம் இடிப்பட்டது, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது, இன்னும் அங்கே வீடுகளெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது என்றெல்லாம் செய்தி வந்தவுடனே அவர் என்ன செய்தார்? உடனே உபவாசம் இருந்து தேவனை பார்த்து, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் இந்த கஷ்டம் எதற்காக என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. உடனே அவர் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லோருமே அதிகமான பாவங்களே நாங்கள் செய்தோம் தகப்பனே. இந்த நேரத்தில் நீடிய பொறுமை, உமக்கு நீடிய தயவு உள்ளவர். எந்த ஒரு பாவத்தை நாங்கள் செய்தாலும் நீர் மன்னிக்கிற வல்லவராக இருக்கிறீர். இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களாம் நீ மன்னித்து, நான் ராஜாவோட பேர் கேட்டு பெர்மிஷன் கேட்க போய் அங்கே போய் இதையெல்லாம் சரி பண்ண வேண்டும், எழுந்து கட்ட வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு பெர்மிஷன் வேண்டும் என்று சொல்லி பாவங்களை குறித்து தான் அதிகமாக அவர் ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ணினார். நடந்தது காரியங்கள்லாம் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார் என்று பார்க்கும்போது, பிரச்சனைகள் பாடுன்னு வரும்போது நாம் நல்லவர்கள் என்று சொல்லி பார்க்காதபடி நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் ஆண்டோடு ஒப்படைத்து அப்படியே நம்மளை அர்ப்பணித்து ஒரு மனசாப்பட்டு பட்டோம் என்று சொன்னால், நமக்கு எப்படி யோபனுடைய அவர் மனசாப்பட்ட பிறகு எப்படி ஆண்டவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வித்தாரோ, இரட்டத்தனியாக ஆசீர்வித்தாரோ, அதுபோல் நமக்கும் அவனுடைய பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாம் நல்லவர்கள் என்று சொல்லி ஆண்டோடைய கேள்வி எந்த நேரத்தை எப்பொழுதானாலும் கேட்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள். இயற்கையை பற்றி நாம் கேட்கவே முடியாது. படைத்தவர் அவர். எல்லாமே கடல் அலைகள் அவர் ஆணையிட்டால், கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். நாம் கட்டளையிட்டால் நிற்குமா? நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு தெரிந்த அறிவு எல்லாமே ஒரு கொஞ்சம் அறிவு தான் நமக்கு இயற்கை பற்றி, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை பற்றி. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். நம்மை தாமே ஆண்டவரிடம் அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனசாப்பட்டோம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். நிச்சயமாக அவர் நன்மையை, ஒருவேளை இந்த நாட்களில் நாம் கஷ்டப்பட்டாலும் நன்மையை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே கொடுப்பார் என்பது சந்தேகம் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் இப்படிப்பட்ட ஒரு கடந்த நல்ல முறையில் இருந்துவிட்டு திடீரென்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவரிடம் கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரே ஏன் நடந்தது என்பதை விட இது நடந்ததுக்காக நான் நம்மை துதிக்கிறேன், இந்த முள்ளுக்காக நான் நம்மை துதிக்கிறேன். அந்த ஸ்காட்லாந்து அந்த ஒரு பார்வை இல்லாத அந்த ஊழியக்காரர் ஜெபித்தது போல, ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மைகளுக்காக எல்லாம் நான் மட்டும்தானே நான் உமக்கு நன்றி சொன்னேன். என்னை கொடுத்த முட்களுக்காக, அந்த ரோஜாக்களுக்காக தானே நான் உமக்கு நன்றி சொன்னேன். எனக்கு கொடுத்த முட்களுக்காக நான் நன்றி சொல்லவில்லையே என்று சொன்னது போல அவனோட சொல்லுவான், ஆண்டவரே எவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள்லாம் என்னுடைய கடந்த நாட்களில் நீர் நடத்தியிருக்கிறீர். இப்பொழுது பிரச்சனை இருந்தாலும் பல காரியங்களிலே நீர் கூடவே இருந்து நடத்திருந்திருக்கிறீரே. எவ்வளோ நீர் வல்லவர், நீர் எவ்வளோ நீதிபரர், நீதியாக இருக்கிறவர் தானே. ஆனால் நீர் எங்களை இதிலிருந்து விடுவித்து நல்ல நான் மனசாப்படுகிறேன், இதிலிருந்து என்னை மீட்டு எனக்கு ஒரு விடுதலை தரும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாக யோபுக்கு முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை ஆசிரியர் தேவன்
நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதில் எந்த மனசந்தையும் கர்த்தர் தாமே செய்து வாசிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, துதிக்கிறேன் ஐயா, உம்மை சோசிக்கிறேன். இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய கேள்வி கேட்பதற்கு எந்த விதத்தையும் தகுதி அற்றவர்கள் சுவாமி. எங்களுடைய நீதி கந்தையை போல தானப்பா. ஆனால் நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் சரியாக செய்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லி நாங்களும் பல வேளைகளில் இப்படிப்பட்ட கீழ்வுகளை உங்களை கேட்கிறோம். ஆனால் தகுதியற்றவர்கள் சுவாமி. நீர் எங்கே மழை வேண்டுமோ, மழை தேவையான இடங்களிலும் மழையை கொடுக்கிறீர். அதே நேரத்திலே எங்கள் தேவை இல்லையோ, ஜீவராசிகளே இல்லாத இடத்துலையும் அங்கேயும் மழை பெய்யுதுன்னு சொன்னால் இல்லை உங்கள் கண்ட்ரோல் வைத்திருக்கு சுவாமி. நீ நல்லவர்களுக்காகவும் தீவர்களுக்காகவும் சூரியனை உதிக்க பண்ணுவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் வணங்குகிறோம் சுவாமி. பல நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பாடலில் இருக்கும்போது எங்களுடைய அறிவில்லாமலே உங்களை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது கஷ்டங்கள் மத்தியில் கடந்து செல்வனால் நிச்சயமாக உத்தமர்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் என்று அந்த வசனத்திற்கேற்ப நீர் நன்மையை வழங்காதிரார் என்று நாங்கள் படிக்கிறோமே, அதுபோல் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.